மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையா நான் வந்து பிரியாணி சமைக்க ட்ரை பண்ண போறேன். ஏன்னா, பிரியாணி சமைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால இன்னைக்கு நான் பிரியாணி சமைக்க போறேன். அந்த சமையல் பண்ற வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்தி, அதில ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு வந்த பிறகு ப்ரௌன் ஆகிடும். ப்ரௌன் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடுங்க. எண்ணெயில் நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கங்க. தக்காளி போட்ட கையோட தயிர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை அப்புறமேட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லியை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா வதக்கி இது பண்ணிக்கிட்டே இருங்க. எண்ணெயில் வதக்கிச்சுன்னா இதுவாகிடும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுங்க, ரெட் சில்லி பவுடர் போட்டுங்க. அப்புறம் உப்பு போட்டுட்டு கொதி வந்தோடனே கறியை தூக்கி போட்டுருங்க. கறியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. மூடினோடனே கறி வெந்துடும். வெந்துச்சான்னு பார்த்துட்டிங்கன்னா, அது இதுமாரி கொதி வெந்திருக்கும் ஓரளவுக்கு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அரிசியை தூக்கி போட்டுங்க. ஊற வச்சு இது அரைவேக்காடு வச்சுருப்பாங்க. 75% பார்த்திங்கன்னா அரிசி வெந்திருக்கும். அதை தூக்கி இதில் போட்டு இதுமாரி கரண்டியை தலைகீழே பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மசாலா சாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்ந்துடும். சேர்ந்த உடனே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வேணும். கரெக்டாக அந்த சாதத்துக்கு கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற மாரி வச்சுக்கிட்டு டம் போட்டுருங்க. டம் போடுறதுக்கு என்ன பண்ணுங்கள், கேஸ் அடுப்புனால இதுமாதிரி ஒரு தட்டு ஒன்று வச்சுங்க. இல்லைன்னா தவா எதாவது இருந்துச்சுன்னா தவாவில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு லெவல் கரெக்டாக இதுவாகிற மாரி வச்சு என்ன பண்ணுங்கள், டம் போட்டுருங்க. இந்த சட்டியை தூக்கி அதில் வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு என்ன ஆகும்னா அந்த ஹீட்டு ஒரு 15 மினிட்ஸ் போதும். ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வச்சுட்டு நல்லா தேவையான அளவுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் இருக்கணும் மேலே. அப்போ தான், ஏன்னா அரிசி 75% தான் வெந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்மெல்லுக்கு நீங்கள் தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்ட பிறகு இப்போ பாருங்கள், திறந்து பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்ல வெறையாக நல்லா சூப்பராக வெந்து போயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. நான் எந்த ஒரு ஃப்ளேவரும் இதில் நான் போடலை. வெறும் அந்த காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா காரம் வீட்டில் பசங்கள்லாம் சாப்பிட போகிறாங்கனால நான் காரம் அதிகமாகலாம் போடலை, கம்மியாக தான் போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரைஸ்லாம் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு பிரியாணி.